இந்த பிளேலிஸ்ட்ல நாம வியாசரோட மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எந்த சீரியல் அண்ட் மூவி கண்டென்ட் இல்லாத ஒரிஜினல் ஸ்டோரி. இந்த வீடியோல நாம மகாபாரதத்தோட 18 பருவங்களை பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியாசர் படைத்த மகாபாரதம் 60 லட்சம் ஸ்லோகங்களைக் கொண்டுள்ளது. இவற்றுள் 30 லட்சம் தேவர்களுக்கு, 15 லட்சம் பித்ருலோகத்திற்கு, 14 லட்சம் கந்தர்வர்கள், ராட்சசர்கள் மற்றும் யக்ஷர்களுக்கு, மீதி 1 லட்சம் மனிதர்களுக்குச் சொல்லப்பட்டது. இதை தேவர்களுக்குச் சொன்னவர் நாரதர். பித்ருலோகத்திற்குச் சொன்னவர் அசிதர் மற்றும் தேவலர் மகரிஷிகள். மனிதர்களுக்குச் சொன்னது வியாசரின் சீடர் வைசம்பாயனர். மனிதர்களுக்குச் சொல்லப்பட்ட சுமார் 1 லட்சம் ஸ்லோகங்கள் 96,635 18 பர்வங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 18 பர்வங்கள் மேலும் 100 உபர்வங்களாகவும் 98 2000 அத்தியாயங்களாகவும் 2382 பிரிக்கப்பட்டுள்ளன. சூதாட்டத்திற்கு முன்பு ஆதிபர்வம், சபா பர்வம் 19 துணைப்பர்வங்களைக் கொண்டது. நெமிசக்காட்டில் முனிவர்களுக்கு சௌதி மகாபாரதத்தைச் சொல்லியது பற்றியும், வைசம்பாயனரால் முன்னர் இக்கதை சனமேசயனுக்குச் சொல்லப்பட்டது பற்றியும் இப்பருவத்தில் விளக்கப்படுகிறது. பரத இனத்தின் வரலாறு பற்றி விளக்கமாகக் கூறும் இப்பருவம் பிருகு இனத்தின் வரலாற்றையும் கூறுகிறது. குரு இளவரசர்களின் பிறப்பு, அவர்களது இளமை காலம் என்பனவும் இப்பருவத்தில் எடுத்தாளப்படுகின்றன. யுதிஷ்டிரரின் தலைநகரில் அற்புதமான வகையில் அமைக்கப்பட்ட சபையின் வர்ணனை, அவருடைய ராஜசூய யாக வைபவம், இதனால் துரியோதனர் பொறாமை அடைந்தது, பாண்டவர்களைச் சூதாட்டத்துக்கு அழைத்து சகுனியின் உதவியுடன் பாண்டவர்களைத் தோற்கடித்தது, பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும், 13வது ஆண்டு மறைவாக வசிக்க வேண்டுமென்று விதித்தது, பின்னர் திரும்பி வந்தவுடன் ராஜ்யத்தைக் கொடுப்பேன் என்று துரியோதனன் சொன்னது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். வனப்பருவம் 29 முதல் 44 வரையான 16 துணைப்பருவங்கள் இதில் அடங்குகின்றன. இது பாண்டவர்களின் 12 ஆண்டுகால காட்டு வாழ்க்கை பற்றிய விவரங்களைத் தருகிறது. விராட பர்வம் வனவாசம் முடிந்தவுடன் 13வது ஆண்டில் மறைவாக வாழ்வதற்காக விராடராஜன் தேசத்தில் வெவ்வேறு வடிவத்தில் வேலை செய்தது, திரௌபதியிடம் வாலாட்டிய கீசகனைக் கொண்டது, துரியோதன சகோதரர்கள் பாண்டவர்களைக் கண்டுபிடிக்க முடியாமல் திணறியது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். உத்தியோக பர்வம் துரியோதனன் சொன்னபடியே 13 ஆண்டுகள் இருந்தபடியால் தனது ராஜ்யத்தைத் திருப்பித் தர வேண்டுமென்று பாண்டவர்கள் தூது அனுப்பியது, ராஜ்யத்தைத் தர மறுத்ததும் பாண்டவர்கள் சார்பில் கிருஷ்ணனை தூது சென்றது, துரியோதனன் ஊசி முனை நிலமும் தர மறுத்ததால் கிருஷ்ணன் போருக்கான ஆயத்தங்களைச் செய்தது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். பீஷ்ம பர்வம் பீஷ்மர் தலைமையில் துரியோதனன் படைகள் 10 நாட்களுக்கு யுத்தம் செய்தது. அதற்கு முன்பாக அர்ஜுனன் சொந்தக்காரர்களைக் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி யுத்தம் செய்ய மறுத்தது. உடனே கிருஷ்ணன் பகவத்கீதை உபதேசம் செய்து வீரனின் கடமை போர் செய்வது என்பதை உணர்த்தியது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். துரோண பர்வம் 10ஆம் நாளன்று பீஷ்மர் வீழ்ந்தவுடன் துரோணர் படைத்தளபதியாக பதவி ஏற்று யுத்தம் செய்தது. 15ஆம் நாளன்று தருமபுத்திரர் வாயால் ஒரு பொய்ச்செய்தி வந்தவுடன் துரோணர் கொல்லப்பட்டது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். கர்ண பர்வம் துரோணரின் வீழ்ச்சிக்குப் பின்னர் கர்ணன் படைத்தலைவராக பதவி ஏற்று போர் செய்தது. 17வது நாள் மாலையில் அர்ஜுனனின் அம்புக்கு கர்ணன் பலியானது, தன்னுடைய அண்ணன் கர்ணன் என்று அறிந்து தருமபுத்திரன் துக்கப்பட்டது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். சல்லிய பர்வம் கடைசி நாளான 18வது நாள் சல்யன் படைத்தலைமை ஏற்று போர் செய்தது. அவன் இறந்தவுடன் துரியோதனனும் பீமனும் கதாயுத யுத்தம் செய்தது. கிருஷ்ணனின் குறிப்பால் துரியோதனன் தொடையில் அடித்து அவனை பீமன் வீழ்த்தியது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். சௌப்திக பர்வம் துரோணரின் மகன் அசுவத்தாமன் ஒரு மரத்தில் காகங்களை, இரவு நேரத்தில் ஆந்தைகள் வஞ்சகமாகக் கொன்றதைப் பார்த்து, அதேபோல பாண்டவர் படை வீட்டில் புகுந்து பாண்டவர்களின் குழந்தைகளையும் மற்ற வீரர்களையும் வஞ்சகமாகக் கொன்றது, பாண்டவர் அவனை அவமானப்படுத்தி விரட்டியது, கிருஷ்ணனின் முரியோஜனையால் பாண்டவ சகோதரர்கள் உயிர் பிழைத்தது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். ஸ்ரீபர்வம் 18 நாள் கோர யுத்தத்தில் உயிர் நீத்த வீரர்களின் மனைவியர் அழுது ஒப்பாரி வைத்தது, பாண்டவர்களும் மற்றவர்களும் இறந்துபோன உறவினருக்கு நீர்க்கடன் தர்ப்பணம் செய்தது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். சாந்தி பர்வம் 10வது நாள் யுத்தத்தில் காயமடைந்த பீஷ்மர் தனது தவ வலிமையால் உத்தராயண புனைகாலத்தில் இறப்போம் என்று அம்பு படுக்கையில் காத்திருந்தது. அப்பொழுது யுத்தம் காரணமாக மன அமைதி இழந்திருந்த தருமபுத்திரனுக்கு யுதிஷ்டிரனுக்கு சாந்தி ஏற்பட தர்மம் தொடர்பான விஷயங்களை பீஷ்மர் போதித்தார். அவை அடங்கிய பகுதி இது. அனுசாசன் பர்வம் சாந்தி பர்வ விஷயங்களைக் கேட்டும் மன அமைதி அடையாத தருமனுக்கு மேலும் பல தர்மங்களை பீஷ்மர் உபதேசித்தது ஆகியன இப்பருவத்தில் அடக்கம். அஸ்வமேத பர்வம் தர்மபுத்தர் அஸ்வமேத யாகம் செய்தது.
கீதையில் சொன்ன விஷயங்களை மறந்த அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் அனுகிதா ரூபமாக மீண்டும் உபதேசித்தது ஆகியன இப்பர்வத்தில் அடக்கம். ஆசிரமவாச பர்வம். துரியோதனனின் தாய் தந்தையரான காந்தாரியும் திருதராஷ்டிரனும் விதுரர் உபதேசத்தால் வைராக்கியம் அடைந்தனர். போர் நிகழ்ந்த குருக்ஷேத்திரத்துக்கு அருகில் பர்ணசாலை ஓலைக்குடிசை அமைத்து தியானம் செய்து கொண்டு உயிர் துறந்தது ஆகியன இப்பர்வத்தில் அடக்கம். மோசல பர்வம். ஒரு ரிஷியின் சாபத்தால் யாதவர்கள் சமுத்திரக்கரையில் முழுத்திருந்த கோரைப் புற்களைப் பிடுங்கி சண்டையிடவே அவை பயங்கர ஆயுதங்களாக மாறி யாதவ குலம் அழிந்தது. கிருஷ்ணர் ஒரு வேடனால் கொல்லப்பட்டு வைகுண்டம் ஏகியது ஆகியன இப்பர்வத்தில் அடக்கம். மகாபிரஸ்தான பர்வம். கிருஷ்ண பகவான் வைகுண்டம் ஏகியதை அறிந்தவுடன் கலியுகம் துவங்கியதை அறிந்த தருமர் தனது தம்பிமார்கள் திரௌபதி சகிதம் வடதிசையிலுள்ள மேரு மலையை நோக்கிப் பயணம் செய்தது. அவர்களுடன் ஒரு நாயும் தொடர்ந்து பயணம் செய்தது. ஒவ்வொரு பாண்டவராய் உயிர் துறந்தும் நாயும் தருமனு மட்டும் தொடர்ந்து நடந்து சென்றது ஆகியன இப்பர்வத்தில் அடக்கம். ஸ்வர்கரோண பர்வம். தருமபுத்தர் யுத்த காலத்தில் ஒரே ஒரு பொய் சொன்னதற்காக நரகம் வழியாக அழைத்துச் செல்லப்பட்டு அதைக் காணும்படி செய்தது. நாய் வடிவில் வந்தது தரும தேவதை என்று அறிந்தது. தருமபுத்தர் சுவர்க்கத்தில் தனது உறவினர்களைக் கண்டு மகிழ்ந்தது ஆகியன இப்பர்வத்தில் அடக்கம்.